Hello, this is CRK. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நியூட்ரிஷன் பிளான்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு. இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்க்கணும்னு நினச்சி அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணி கிளாஸ் குரூப்பில் ஷேர் பண்ணு. புதுசாக நம்ம சேனலில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாட்டை கொண்டு வந்துடும். அது என்னென்ன நாளைக்கு சொல்கிறேன். சரி, ஆல்மோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுறேன், சரியா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஷார்ட் ஸ்டடி வித் சிஆர்கே கூட தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி, சிஆர்கேவும் படிக்கிறான், சிஆர்கே கூடவும் நீங்கள் படிக்கிறீங்க. ரொம்ப ஒரு கோர்வையாக வருது. சரி, ஸோ வீடியோ பிடிக்காம இருந்துச்சு. சில பேர் வீடியோ பிடிக்காம கூட இருக்கலாம், சரியா? ஆல்மோஸ்ட் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணேன். வீடியோ ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்ல நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்குறோம், செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம். நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ். ஸோ வாட் இஸ் நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ்? அனிமல்ஸ்ல என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன்? நம்ம ஏற்கனவே நியூட்ரிஷன் என்னன்னு பார்த்தோம். டூ டைப்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஆட்டோட்ரோஃபிக், ஒன்று வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் that has been happens in plants. Heterotrophic nutrition mostly 100% nutrition in animals is heterotrophic mode of nutrition. சரியா? அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா, அது எந்த அனிமலாக இருந்தாலும் சரி, சரியா? ஸோ அது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ல பிளான்ட் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் பிளஸ் சன்லைட்ல இருந்து ஒரு புது ப்ராடக்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. என்ன பண்ணுது? நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்போ அந்த பிளான்ட்டு நம்ம அதை சாப்பிடுறோம், சரியா? சரி, சாப்பிட்டுக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், சரியா? என்ன இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக நம்ம மாற்றுறோம். தென் ஒன்லி வி கேன் கெட் எனர்ஜி ஃப்ரம் தட் சப்ஸ்டன்ஸ், சரியா? ஸோ அதில் அதில் என்ன பண்ண முடியும்? எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு என்னென்ன ஆர்கன்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து வாயுடைய சாப்பிடுவோம், சரியா? தென் டைஜஷன் ப்ராசஸ் that has been starts from mouth, சரியா? மவுத்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ மவுத்ல ஸ்டார்ட் ஆகுது. மவுத்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஈசோஃபேகஸ். இந்த ஃபுட் பைப்புக்கு ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டொமக். ஸோ நேராக ஸ்டொமக்கு போகுது. நெக்ஸ்ட் வந்து லாங்கஸ்ட் பார்ட் இன் தி டைஜஷன், ஸ்மால் இன்டெஸ்டைன். எஸ்ஐன்னு போகிறேன். நெக்ஸ்ட் கேன் வி கோஸ் டு லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் எண்ட் வித் ஆனஸ், சரியா? ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத் and it can move through the food. அதுக்குள்ள மிக்ஸ் ஆன ஜூஸ் எல்லாமே கண்டினியூஸா ஈசோஃபேகஸ் வருது. ஈசோஃபேகஸ் வந்துட்டு ஸ்டொமக் வருது, சரியா? ஸ்டொமக் வந்துட்டு ஸ்டொமக் இஸ் a J-shaped bag. ஸோ எல்லாமே ஒரு பார்த்தா சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன், நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், அண்ட் தென் it will move through anus. ஸோ anus வழியா மூவ் ஆயிடுது. ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சைடில் pancreas. So pancreas with some special characters இருக்குது. அது என்னன்னு சொல்றேன். So first start from mouth, that is buccal cavity, and end with anus. This is the process. This is the food chain process that has been happening in our human body. Human body ல கண்டினியூஸா இது என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், சரியா? In mouth there is a salivary gland, சரியா? in mouthல just mouth பத்தி பார்க்கலாம். mouth salivary gland is present.
சரியா salivary gland present saliva, that is enzyme amylase or thioline, சரியா enzyme amylase or thioline that has been mixed with food. ஸோ கொஞ்சம் அந்த மவுத்லேயே வந்துட்டு ஒரு பாதி டைஜஷன், அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு பிரேக் ஆகி கொஞ்சம் ஒரு ஓடஸ், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில், அதாவது ஒரு கூழ் மாதிரி, சரியா அந்த ஸ்ட்ரக்சரில் நேராக என்ன பண்ணுவோம், ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் இஸ் a food pipe that can transport the food from ஈசோஃபேகஸ். அது ஒரு ஃபுட் பைப்பு. இந்த ஃபுட் பைப் என்ன பண்ணுவோம்னாக்க மவுத்தில் என்னென்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குதோ தட் மிக்ஸ் வித் சலைவா, அந்த சலைவாவை நேராக என்ன பண்ணுவோம், ஈசோஃபேகஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த ஈசோஃபேகஸ் அடுத்த போர்ஷன் இருக்குது ஸ்டொமக். இட் இஸ் a J-shaped bag. சரியா இட் இஸ் a J-shaped bag. ஸோ பிஃபோர் தட் இந்த மவுத்தில் டீத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா ஸோ நம்ம நார்மலாக டீத்தை வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று மில்க் டீத், இன்னொன்று பர்மனன்ட் டீத். பர்மனன்ட் டீத்தில் 32 பேர்ஸ் இருக்கும், மில்க் டீத்தில் ஆல்மோஸ்ட் 16 to 20 கூட இருக்கும். ஸோ வாட் ஆர் த டீத் which has been present in our human body? That is the molar, premolar, canine and incisors. நிறைய பேர் எல்லாருமே incisors, canines, molars, premolars இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ these are the 4 types of teeth which has been present in our mouth. சரியா பைட்டிங்கு, டியரிங்கு, சியூவிங்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் டீத் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்குது. சரியா ஹெர்பிவோரஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ நம்ம நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். ஹெர்பிவோரஸ் டைப் ஆஃப் அனிமல்ஸ். கேனியான் டைப் ஆஃப் டீத் இஸ் ஆப்சன்ட். ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் கேனியான் டைப் ஆஃப் டீத் இஸ் ஆப்சன்ட். கேனியான் வந்துட்டு ஆப்சன்ட் ஆகிருக்கு. சரியா ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த மவுத்தில் தான் வந்து இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இன்ஜெக்ஷனும் உள்ள வந்து சாப்பிட்டுட்டு உள்ளார வந்து ஃபுட் பைப் பண்ணி ஸ்டொமக் வந்துச்சு. ஸ்டொமக் இஸ் ஜே ஷேப்டு பேக். சரியா எப்படி இருக்கும், ஒரு ஜே ஷேப்ல இருக்கிற மாதிரி ஒரு பேக். சரியா ஸோ ஜே ஷேப்டு ஃபிளாட் பேக், தட் இஸ் ஒயிட்டஸ்ட் பார்ட், ரொம்ப நல்லா மடிஞ்சு வடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸ்டொமக். சரியா ஹியர் இஸ் தி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன் த ஸ்டொமக். ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் பிரசன்ட் இன் ஸ்டொமக். சரியா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளார நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்டொமக்கையும் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பிரிக்கிறது வந்து நியூக்ளியஸ் லேயர். சரியா இது பேர் என்ன சொல்லுவாங்க, நியூக்ளஸ் லேயர். ஸோ நம்ம ஃபுட்டு சாப்பிடலாம் அப்படின்னா நியூக்ளியஸ் லேயரை நச்சியல் என்ன பண்ணும், போய் அரிக்காது. சரியா ஸோ நமக்கு அப்போ தான் வந்துட்டு என்ன வரும், வயிறு புண்ணு, சரியா ஸ்டொமக் ப்ராப்ளம் வரும். புரியுதே இல்லையா? சரி நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் என்ன ஆகும், நேராக இங்கே வரும். சைடில் லிவர் இருக்கும், லிவர் செக்ரேட்ஸ் பைட் சால்ஸ். சரியா பைட் ஜூசஸ். சரியா பைட் சால்ஸ் லார்ஜஸ்ட் ஆர்கான் இந்த ஹியூமன் பாடி ஸ்கின். சரியா எக்ஸாம்ஸ் படிக்கிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறோங்க. லார்ஜஸ்ட் ஆர்கான் இன் தி ஹியூமன் பாடி தட் இஸ் ஸ்கின். செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கான் இன் தி ஹியூமன் பாடி தட் இஸ் லிவர். Liver. Okay. Second largest organ in the human body is liver. Largest gland in the human body, that is liver. Second largest gland in the human body, that is pancreas. Pancreatic gland. So yeah, pancreas that is located in the side portion of the left side portion of the left or right. So yeah, left liver இருக்கும், right ல வந்து pancreas இருக்கும். So pancreas that is both ductless and duct gland are present in the pancreas only. See, ductless gland, duct gland. Ductless gland secrete enzymes, duct glands secrete hormones. See, both hormones and enzymes are secreted in only one gland, that is called the pancreas. Pancreas is the second largest gland in our digestive system. So next இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் நார்மலாக வரும்போது நேராக ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் தி லார்ஜஸ்ட் பார்ட் இன் தி டைஜஸ்ட் சிஸ்டம். டைஜஸ்ட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பார்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், தட் இஸ் 7.5 meters long. 7.5 meters long. சரியா 7.5 meters long. Small intestine is the part that is responsible for the production of energy. So all the molecules
all the complex substances are digested in the stomach. So stomach, some of the digestion நடக்கும். digestion நடந்த உடனே இந்த ஸ்டொமக்ல இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல villi present ஆயிடும். villi is absorb the energy. villi தான் வந்து என்ன பண்ணும், absorb பண்ணும் energy. சரி, it is a finger like organ. finger மாதிரி இருக்கும். சரி, it is a finger like organ. இந்த மாதிரி மேடு பண்ண மாதிரி இருக்கும். it is a finger like organ that has been situated in the upper part of the small intestine so that can absorb energy. சரி, அந்த என்ன பண்ணும், எனர்ஜி வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். சரி, remaining undigested food டைஜஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனர்ஜி எல்லாம் கிடைச்சதுக்கு முன்னாடி மீதி இருக்கக்கூடிய ஃபுட் இதை டைரக்டா எங்க போகும், நேரா லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும். So most of the fat molecules are digested in the large intestine. சரியா? So fat molecules எல்லாமே எங்க டைஜஸ்ட் ஆகும், mostly fat molecules are undigested molecules ஆகும், நேரா எங்க டைஜஸ்ட் ஆகும், large intestine. சரியா? எங்க டைஜஸ்ட் ஆகும், large intestine டைஜஸ்ட் ஆகும். சரியா? சரி, so it is the shorter than small intestine. large intestine வந்து shorter than small, பேர் தான் small large ன்னு சொல்லிட்டு, ஆனா large small intestine ரொம்ப பெருசா இருக்கும், 7.5 meters லாங்கா இருக்கும். small intestine 1.5 meters தான் லாங்கா இருக்கும். so undigested food such as fat molecules, சரியா, எல்லாமே வந்து டைஜஷன் எங்க நடக்கும்னாக்க large intestine. and it can transfer the food molecules into animals. that is digestion part. சரியா? ingestion, digestion, digestion. ingestion has been happens. ingestion அப்படினாக்க that is a process. there are 3 types of process that has been happens in digestive system. that is ingestion. the first part is ingestion that has been happens in mouth la தான் நடக்கும் அந்த ingestion வந்துட்டு. next digestion that has been start from stomach and end with large intestine. சரியா? end with large intestine. so next start from large intestine and then end with the anus, that is digestion part. these are the 3 processes that has been happens in human digestive system. சரியா? so the nutrition and animals first வந்து நம்ம human digestive system பத்தி பாத்துறோங்க. next so some of the human beings, சரியா, ஒரு சில பேருக்கு ஒரு சில டைம்ல டயரியா occur ஆகும். சரியா? டயரியானா வயிறு போகும். சரியா? so ஒண்ணு ஏன் சார் வயிறு போகுது, ஏன் சார் வந்துட்டு அப்படினாக்க அதாவது ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா, ஏதாவது ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது டைஜஷன் சரியா ஆகல அப்படின்னா டயரியா நம்மளுக்கு வந்து வரும். டயரியா வயிறு போகும். ஒன்னா சரியா டைஜஸ்ட் ஆகாது, இன்னொன்று வந்துட்டு சரியா வந்து டைஜஷன் ஆகல அப்படின்னா டயரியா வந்து நடக்கும். சரியா? ஸோ இந்த டயரியா, இன்டைஜஷன் இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா ஓஆர்எஸ், சரியா, ஓஆர்எஸ் வந்துட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஆர்எஸ் ஓரல் டீஹைட்ரேஷன் சால்ட்ஸ். சரியா? ஸோ ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன். சரியா? ஓரல் டீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அது வந்து பிசிக்கல் சரியா மேட்ச் ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் தி டைஜஷன் ப்ராசஸ் தட் ஹஸ் பீன் ஹேப்பன்ஸ் இன் அவர் நார்மல் ஹியூமன் பாடி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்ல எப்படி அனிமல்ஸ் பத்தி தான் பார்த்துருக்கோம். கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்ல எப்படி இன்ஜெக்ஷன் டைஜஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ்ல ரூமன் அப்படின்னு ஒரு என்சைம்ஸ் இருக்கு. சரியா? ரூமன். சரியா? ஸோ இந்த ஸ்டொமக்கு பேரு ரூமன்ஸ். சரியா? ஸ்டொமக்கு பேரு ரூமன்ஸ். சரியா? நம்மளுக்கு யாராவது சாப்பாடு வெளியே எடுக்க முடியுமா, வெளியே எடுத்து திரும்ப சாப்பிட முடியும். பட் கிராஸ் ஈட்டிங் அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்ட சாப்பாடு வெளியே எடுத்து மறுபடியும் சாப்பிடும். சரியா? தட் ஹஸ் பீன் பிரசன்ட் இன் இந்த ஸ்டொமக்ல ரூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். இந்த ரூமன் வந்து என்ன பண்ணுவோம்னாங்க, ரூமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். சரியா? ரூமன் என்ன பண்ணுவோம்னாங்க, ரூமினன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். ஸோ அந்த ரூமினன்ஸ் என்ன பண்ணுவோம்னாங்க, மறுபடியும் நிறைய அந்த அனிமல் சியூ பண்ணதை நல்லா சாப்பிட்டதை வெளியே தள்ளிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், சாப்பிடும். ஏன் அப்படின்னாக்க grass or some other grass eating animals are rich in cellulose. Cellulose is a complex structure that has been not able to break in a single type of dish. So ஒரு டைம் சாப்பிட்றதுனால இந்த
செல்லுலோஸ் வந்துட்டு பிரேக் ஆகாது. ஸோ அதனால தான் இன்னொரு டைம் சாப்பிடுங்க, இன்னொரு டைம் வெளியே தள்ளிக்கு மறுபடியும் மட்டும் தள்ளுங்க. ஸோ தட் ஹஸ் மீன் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஹஸ் மீன் comes into simple substance. சரியா, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்னாவும் சிம்பிள் சப்ஸ்டன்ஸா வந்துட்டு மாறிடும். சரியா, ஸோ லைக் நார்மல் ஹியூமன் டைஜஸ்ட் சிஸ்டம் மாதிரி இந்த இது இருக்கும். அதாவது இந்த ஈசோபேகஸ் அண்ட் ஸ்டொமக் நடுவில் வந்துட்டு சிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். சிசிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராசிக் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பார்ட் இருக்கும். தீஸ் ஆர் தி டைஜஷன் ப்ராசஸிங் கிராசிக் அனிமல்ஸ். சரியா, புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்னொரு டைஜஸ்ட் சிஸ்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஹிண்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்ம புக்கில் ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஸ்டார்ஃபிஷ். ஸ்டார்ஃபிஷ் அதோட ஷெல், அவுட்டர் மோஸ்ட் ஷெல், ஸ்டார்ஃபிஷ் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் which has been made up of ரொம்ப ஹார்டா இருக்கும் ஷெல் பிகாஸ் கால்சியம் கார்பனேட். சரி, கால்சியம் கார்பனேட் ஆல் மேட் அப் ஆகும். ஸோ கால்சியம் கார்பனேட் தட் இஸ் லைம்ஸ்டோன். கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு மாதிரி இருக்கும். வெளியே அவுட் சைட்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும். சரியா, ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் அது சாப்பிடும்போது மட்டும் வெளியே மட்டும் தள்ளிட்டு சாப்பிட்டு மறுபடியும் அந்த ஷெல் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் டைஜஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைஜஷன் என்ன சொல்லப்படாங்க, டைஜஷன் இன் அமீபா. டைஜஷன் தட் இஸ் யூனிசெல்லுலர் அமீபா. ஸோ இப்போ ஒரு அமீபாவோட எப்படி டைஜஷன் நடக்கும் அப்படின்னாங்க. ஸோ தட் இஸ் ஒரு செல்லு, இந்த யூனிசெல்லுலர் அமீபாஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே ஒரு செல் தான் இருக்கும். அந்த செல்லே வந்துட்டு இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும், டைஜஷன் நடக்கும், நெக்ஸ்ட் டைஜஷன் நடக்கும். சரியா, தட் இஸ் கால்ட் அமீபா. அந்த அனிமல் பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம சூடோஃபோடியா, தட் இஸ் ஃபால்ஸ் பீட். சரி, தட் இஸ் ஃபால்ஸ் பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அந்த இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன யூனிசெல்லுலர் அனிமல்ஸ் அமீபா வந்துட்டு சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ் வழியாக ஃபுட் பேக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் பேக்வர்டாக ஒரே ஒரு செல் தான். அது ஃபுட் பேக்வர்டாகவும் கன்வெர்ட் ஆகும், ரெஸ்பிரேஷனுக்காகவும் கன்வெர்ட் ஆகும், அது வந்து இன்ஜெக்ஷன் பார்ட்டுக்கும் கன்வெர்ட் ஆகும். ஸோ எல்லாமே ஒரே ஒரு செல் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். சரியா, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸோ நியூட்ரிஷன் அனிமல்ஸில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அனிமல்ஸ் பற்றி ஹியூமன் பீயிங்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கிராசிக் அனிமல்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அமீபா பற்றி பார்த்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் தட் வி ஹேவ் கவர்ட் டுடே. சரியா, ஸோ ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நியூட்ரிஷன் அனிமல்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நல்ல தெளிவாக கவனிச்சு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேவில் என்சிஆர்டி புக்கு உங்ககிட்ட புக்கு இல்லைனா கூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு எவ்வளோ பெரிய எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரியா, ஸோ நான் இந்த வீடியோ இப்போ என் பண்ணுற டைம் வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணு, ஷேர் பண்ணு. இந்த மாதிரி நீ சப்போஸ் இது படிக்க நான் கொடுத்தோம்னா இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிப்பாங்க, உங்களுக்குலாம் ஷேர் பண்ணு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணு, நிறைய பேருக்கு ஷேர் பண்ண அப்படின்னா நான் இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டுமாரோ வந்துட்டு ஒரு பெரிய கண்டென்ட் வச்சிருக்கிற நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிக் சர்ப்ரைஸ் இருக்கும். சரியா, ஸோ திஸ் இஸ் சிஆர்கே கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.